திருச்சிற்றம்பலம். ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள்மிகு அங்கேற்கண்ணி அம்மை உடனாய் உரையும் சொக்கநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். புளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஒளிமலி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி. சிற்றம்பலம். இரண்டாம் திருமுறை 118வது பதிகம் திருத்திலதைப்பதி. திருத்திலதைப்பதி காவிரி ஆற்றின் தென்கரை தலம். ஊரின் பெயர் திலதைப்பதி. திருக்கோயில் மதிமுத்தம் என வழங்கப்படுகின்றது. இறைவர் திருமதிமுத்தர். அம்மை அருள்மிகு பொற்கொடி அம்மை. தலவிருஷம் மந்தாரம். தீர்த்தம் சந்திர தீர்த்தம். ராமரும் லக்மணனும் தன்னுடைய தந்தை தசரதற்கு எள்ளும் நீரும் இறைத்த தில தர்ப்பணம் செய்த பதி, அதனால திலதைப்பதி என வழங்கப்படுகின்றது. ஜடாயுவும் தன்னுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுத்த தலம். சூரியன் வழிபட்டு பேறு பெற்ற தலம். திருச்சிற்றம்பலம். பொடிகள் பூசி பல தொண்டர் கூடி புலர்காலையே அடிகளார தொழுது ஏத்த நின்ற அழகனிடம், கொடிகள் ஓங்கி குலவும் விழவார் திலதைப்பதி, வடிகள் சோலை மலர் மணம் கமழும் மதிமுத்தமே. புலர்காலையிலேயே, அதிகாலையில், அந்த வைகரை பொழுதிலேயே தங்களுடைய நியமங்களான அனுட்டானம், சமயதிக்கை, சிவபூஜை இதெல்லாம் முடித்து கொண்டு நிறைய திருநீற்று பொலிவுடன் பல தொண்டர்கள் கூடி, பல அடியவர்கள் கூட்டம் கூட்டமாக வருவார்களாம். அப்படி புலர்காலையே பொடிகள் நிறைய பூசி சந்தனமெல்லாம் அணிந்து கொண்டு பெருமானுடைய அடிகளை ஆற தொழுது, மனமாற தொழுது ஏற்றி வழிபட்டு, பின்னும் புறத்திலையும் வழிபடுவதற்காக திருத்திலதைப்பதி அழகன் வீற்றிருந்து அருள் செய்யக்கூடிய பதி. அங்கு கொடிகள்லாம் எப்பொழுதும் திருவிழா காலங்கள் நடந்து கொண்டே இருக்குமா. அப்படி திருவிழாக்கள் ஓவாது இருக்கக்கூடிய திலதைப்பதியில் சோலைகள்லாம் மலர் மனம் கமழும் சோலைகள். அப்படி இருக்கக்கூடிய திருமதிமுத்தத்தில் வீற்றிருந்து அருள் செய்யக்கூடிய பெருமான் திருத்திலதைப்பதியில் திருமதிமுத்தம்ன்ற அந்த திருக்கோயிலில் வீற்றிருந்து அருள் செய்யக்கூடிய பெருமானை நாளும் தொண்டர்கள் கூடி, பல தொண்டர்கள் கூடி புலர்காலையிலேயே அதிகால வைகரை பொழுதிலேயே எழுந்து தங்களுடைய வீட்டில் செய்யக்கூடிய நியமங்களையும் முடித்து கொண்டு, வழிபாடுகளை முடித்து கொண்டு, அந்த திருநீற்று பொலிவோடு அந்த கோலத்தோடு திருக்கோயில் வழிபாட்டுக்கு வருவார்களாம். அப்படி வந்து தலையார கும்பிட்டு அந்த பெருமானை வாயார பாடி கையார தொழுது அப்படி செய்யக்கூடிய அந்த வழிபாட்டை நிறைய செய்து திருத்தமாகவும் செய்யக்கூடிய பல தொண்டர்கள் உள்ள திருத்திலதைப்பதின்ற தலத்தில் வீற்றிருந்து அருள் செய்யக்கூடிய மதிமுத்த பெருமானை நாளும் வழிபட பல தொண்டர்கள் கூடி வரக்கூடிய தலம் திலதைப்பதி என்று அருளியுள்ளார். இரண்டாவது பாடல். தொண்டர் மெண்டி புகை விம்மு சாந்தும் கமல் துணையலும் கொண்டு கண்டார் குறிப்பு உணர நின்ற குலகனிடம், தென் திரைப்பும் புனல் அரிசில் சூழ்ந்த திலதைப்பதி, வண்டு கெண்டி உற்று இசை பயிலும் சோலை மதிமுத்தமே. திருத்திலதைப்பதின்ற அந்த தலம், அந்த தலத்தில் மதிமுத்தம்ன்ற திருக்கோயிலில் வீற்றிருந்து அருள் செய்யக்கூடிய மதிமுத்த பெருமான். தொண்டர்கள்லாம் நிறைய புகை, விம்மு, குங்குலிய புகை, சாம்பிராணி புகையெல்லாம் நிறைய போடக்கூடிய தொண்டர்கள், நிறைய மணமிக்க மலர்களால் தொடுக்கப்பட்ட துணையல் மாலைகளையும் கொண்டு வந்து, இண்டை, துணையல், தோல் மாலை, சரம், இப்படின்னு மணமிக்க மலர்களால் நிறைய மலர்களை தொடுத்து கொண்டு வந்து வழிபாடு செய்யக்கூடிய தொண்டர்கள். வழிபடும் அடியவர்களுடைய கருத்தறிந்து அவர்களுக்கு அருள் புரியக்கூடிய குலகனிடம், வேண்டுபவர்களுக்கு வேண்டியவற்றை வேண்டியவாறே ஈயக்கூடிய திருமதிமுத்த பெருமான். குறிப்புணர்ந்து நின்ற குலகன், குறிப்புணர நின்ற குலகன், கருத்தறிந்து முடிப்பான் தன்னைன்னு நமக்கு திரு ஆலவாய்ப்பதியத்தில் திருநாவுக்கரசு பெருமான் காட்டுவார். அதுபோல் நிறைய மணமிக்க மலர்களும் மாலைகளும் கொண்டு தூப தூபங்களையும் காட்டி வழிபடக்கூடிய தொண்டர்களுக்கு அவர்கள் குறிப்பறிந்து அருள் செய்யக்கூடிய பெருமான்
திருமதிமுத்தநாதர். 3வது பாடல். அடல் உள்ளேறு உய்த்து உகந்தான் அடியார் அமரர் தொழ கடலுள் நஞ்சம் அமுதாக உண்ட கடவுளிடம் திடல் அடங்கச் செழுங்களனி சூழ்ந்த திலதைப்பதி மடலுள் வாழைக்கனி தேன் பிளிற்றும் மதிமுத்தமே. முதல் 2 பாட்டிலையும் தொண்டர்களுடைய அடியார்கள் சிறப்பை காட்டின திருஞான சம்பந்த பெருமான் இதில் அமரர்கள் தொழ கடலில் எழுந்த நஞ்சை அமுதாக உண்ட அருளிய பெருமான் அரிசிலாறு சூழ்ந்து இருப்பதால் நிறைய நீர்த்திடல்களும் வயல்களும் சூழ்ந்த திலதைப்பதி. இந்த திலதைப்பதியில் இருக்கக்கூடிய வயல்களில் வாழைக்கனிகள் தேனை பொழிந்து நிற்குமா. தேன் பிளிற்றும் திருமதிமுத்தமே. 4வது பாடல். கங்கை திங்கள் வன்னி துண்ணெருக்கி நொடு கோவிளம் வெங்கண் நாகம் விரிசடையில் வைத்த விகிர்தன் இடம் செங்கயல் பாய் புனல் அரிசில் சூழ்ந்த திலதைப்பதி மங்குள் தோயும் பொழில் சூழ்ந்து அழகார் மதிமுத்தமே. தன்னுடைய விரிசடையில் கங்கை, பிறை, வன்னி, துண்ணெருக்கு, கூவிளம், நாகம் என வைத்த விகிர்தன்னா வேறுபாடுடைய பொருட்களையெல்லாம் தன்னுடைய திருச்சடையில் வைத்த பெருமான் வீற்றிருந்த அருள் செய்யக்கூடிய இடம் செங்கையல் மீன்கள் பாயும் அரசியலாற்றங்கரையில் உள்ள திலதைப்பதியில் மதிமுத்தம்ன்ற தலத்தில் விற்றிருந்து அருள் செய்கின்றான். 5வது பாடல். புறவி ஏழும் மணி பொண்டு இயங்கும் கொடி தேறினான் பரவி நின்று வழிபாடு செய்யும் பரமேட்டி ஊர் விரவி ஞாழல் விரி கொங்கு வேங்கை சுரப்புன்னைகள் மரபம் அவ்வல் மலரும் திலதை மதிமுத்தமே. 7 குதிரைகள் பூட்டிய மணிகளெல்லாம் கட்டி இருக்கக்கூடிய கொடித்தேரை செலுத்தும் சூரியன் நின்று வழிபாடு செய்யும் தலம் திலதைப்பதி. அந்த தலம் எப்படிப்பட்டது அப்படின்னா அது ஞாழல், கோங்கு, வேங்கை, சுரப்புன்னை, கடம்பு, முல்லென்ற மலரும் மலர்கள் உள்ள வழிபாட்டுக்கு மலர்களை தரக்கூடிய அந்த மரங்களெல்லாம் சூழ்ந்திருக்கக்கூடிய பொழில்கள் சூழ்ந்தது திலதைப்பதி. அத்தலத்தில் 7 குதிரைகள் பூட்டிய தேரை ஓட்டி கொண்டு சூரியன் நின்று வழிபாடு செய்யக்கூடிய பரவி நின்று வழிபாடு செய்யும் தன்னுடைய ஒளி கற்றைகளால் வழிபாடு செய்யக்கூடிய தலம் திலதைப்பதி. அடுத்தது 6வது பாடல். விண்ணர் வேதம் விரித்து ஓதவல்லார் ஒரு பாகமும் பெண்ணர் எண்ணார் எயில் செற்று உகந்த பெருமானிடம் தென்னிலாவின் ஒளி தீண்டு சோலை திலதைப்பதி மண்ணுளார் வந்து அருள் பேணி நின்ற மதிமுத்தமே. விண்ணர் விண்ணுலகில் உள்ளவரும் வேதம் விரித்து ஓத வல்லவர். வேதத்தை அருளி அதை ஓதிய பெருமான். ஒரு பாகம் அம்மையை பாகமாக உடைய அருள் திருமேனியை உடைய பெருமான். எண்ணார் தன்னை எண்ணாத திரிபுர அசுரர்களின் கோட்டைகளை அழித்து பின் அவர்களுக்கு அருள் செய்த பெருமான். உறையுமிடம் திலதைப்பதி மதிமுத்தமே. மண்ணுளார் வந்து அருள் பேணி நின்ற. மண்ணுலகில் வாழக்கூடிய உயிர்கள் அருள் பெற வேண்டி பெருமானுடைய திருவருளை பெற வேண்டி நாளும் பொடிகளை பூசி நீரும் பூவும் கொண்டு பெருமானை மாலைகளும் புகையும் கொண்டு சாந்தும் கொண்டு வழிபாடு செய்யக்கூடிய தொண்டர்கள் நிறைந்த பதி அருள் பேணி நின்ற அவங்க திருவருளை பெறுவதற்காக வழிபாடு செய்யக்கூடிய தொண்டர்கள் உள்ள திலதைப்பதியில் உள்ள திருமதிமுத்தமே. 7வது பாடல். 6 சூடி அடையார்புறம் செற்றவர் பொற்றொடி கூறு சேரும் ஒருவர்க்கு இடமாவது கோருங்கால் தேரலாரும் பொழி சூழ்ந்த அழகார் திலதைப்பதி மாறு இலா வன்புணல் அரிசில் சூழ்ந்த மதிமுத்தமே. 6 சூடி கங்கையை தன்னுடைய திருச்சடையில் சூடிய பெருமான். சினந்து நின்ற 30 அசுரர்களையும் அழித்தவர். பொற்றொடி கூறு சேரும் ஒருவர். இந்த திலதைப்பதி தலத்தில் இருக்கக்கூடிய மதிமுத்தர்ன்ற இந்த திருக்கோயில் வீற்றிருந்து அருள் செய்யக்கூடிய அம்மை பொற்றொடி அம்மை. அந்த பொற்றொடி அம்மையை பாகமாக கொண்ட திருமதிமுத்தேசர். அவருக்கு இடமாவது கூறுங்கால். அவர் வீற்றிருந்து அருள் செய்யக்கூடிய இடம் எதுன்னு கேட்டால் பொழில்கள் சூழ்ந்த அழகு நிறைந்த திலதைப்பதின்ற தலத்தில் மாறு இல்லாத குறைவில்லாத நிறைவு உடைய அரிசிலாறு பாயக்கூடிய திருமதிமுத்தம்ன்ற அந்த தலத்தில் விற்றி இருக்கின்றார் திருமதிமுத்தேசர். திலதைப்பதின்ற அந்த தலம் நீர்வளமும் சிறந்திருக்கு, அரசியலாற்றங்கரை சூழ்ந்திருப்பதால் பொற்றொடி அம்மையை கூறுடைய பாகர் வீற்றிருந்து அருள் செய்வதால் திருவருள் வளமும் நிறைந்து இருக்கக்கூடிய பதி. 8வது பாடல்.
கடுத்து வந்த கணமே நீ நான் கருவறைதனை எடுத்தவன் தன் முடிதோள் அடர்த்தார்க்கு இடமாவது புடைக்கொள் பூகத்து இளம் பாலை புல்கும் மதுப்பாய வாய்மடுத்து மந்தி உகழும் திலதை மதிமுத்தமே. 8வது பாடல் ராவணனுடைய வரலாறு. அப்படியே கோபத்தோட கைலை மலையை பெயர்த்த ராவணனுடைய வலிமை கெடுமாறு அவனுடைய முடியும் தோளும் நெறியுமாறு அடர்த்து பின் அவனுக்கு அருள் செய்த இறைவனிடம் புடைகள் பூகம்னா பாக்கு மரம், தழைத்து வளர்ந்துள்ள பாக்கு மரங்கள் அதனுடைய பாளைகளிலிருந்து தேனை வழிவிடுமா. அப்படி தேனை உண்ட மந்திகள் விளையாடக்கூடிய திருத்திரைப்பதியில் உள்ள மதிமுத்தமே. 9வது பாடல். படம்கொள் நாகத்தனையானும் பைந்தாமரையின் மிசை இடம்கொள் நாள் வேதனும் ஏத்த நின்ற இறைவன் இடம் திடம்கொள் நாவின் இசைத்தொண்டர் பாடும் திலதைப்பதி மடங்கள் வந்து வழிபாடு செய்யும் மதிமுத்தமே. படமுடைய நாகத்தை தனக்கு படுக்கையாக கொண்ட திருமாலும் தாமரை மலரிலிருந்து வீற்றிருக்கக்கூடிய பிரம்மனும் ஏத்த நின்ற இறைவன் அவர்களும் வந்து வழிபடும்படியாக வீற்றிருந்து அருள் செய்யக்கூடிய பெருமான் திடம்கொள் நாவின் இசைத்தொண்டர். நாவுக்கு உறுதி தருவது இசையோடு திருமுறைகளை நாளும் பாடுதல் தான். அப்படி பாடக்கூடிய இசைத்தொண்டர்கள் நாவுக்கு அணிகலன் நமச்சிவாயவே. நாளும் வைகர பொழுதுல பூவும் நீரும் கொண்டு மலரும் கொண்டு போற்றி நாவு திடம்படும்படியாக இசை பாடி தொழுது வழிபடக்கூடிய அடியவர்கள் தொண்டர்கள் இருக்கக்கூடிய தலம் திருத்திலதைப்பதி மடங்கள் வந்து வழிபாடு செய்யும் இயமன் வந்து வழிபாடு செய்யக்கூடிய தலம் திரு மதிமுத்தமே. தொண்டர்களின் இன்னிசை பாடல் கேட்டு அருள் செய்யக்கூடிய பெருமான் வீற்றிருந்து அருள் செய்யக்கூடிய தலம் திருத்திலதைப்பதி. 10வது பாடல். புத்தர் தேரர் பொறியில் சமணர்களும் வீரிலா பித்தர் சொன்ன மொழி கேட்கிலாத பெருமானிடம் பத்தர் சித்தர் பணிவு உற்று இறைஞ்சும் திலதைப்பதி மத்த யானை வழிபாடு செய்யும் மதிமுத்தமே. புத்தர் சமணர் முதலான பித்தர்கள் சொல்லக்கூடிய மொழியை கேட்கில்லாத பெருமான் தொண்டர்கள் ஏத்தும் இசைப்பாடலை கேட்டு அருள் செய்யக்கூடிய பெருமானிடம் பத்தர் பெருமானை திருவடிகளையே பற்றுக்கோடு என்று அதிலேயே பக்தி செய்யக்கூடிய பத்தர்கள், சித்தத்தில் சிவம் வைத்தவர்கள், பணிவு ஊற்றி இறைஞ்சும் பத்தர் சித்தர்கள் என நின்றாலும் பணிவு ஊற்று வழிபாடு செய்கிற அவர்களும் பணிந்து வழிபடக்கூடிய திலதைப்பதி பணியுமாம் என்றும் பெருமை. எப்போ இறைவனுடைய பெருமையை நம்ம உணர்ந்து வழிபாடு செய்கின்றோமோ அப்போதான் பணிவு வரும். பணிவு வந்தால் தான் அந்த பெருமானுக்கு நாம் என்றும் மீளா அடிமைங்கிறத உணர வரும். அப்படி உணரும் பொழுது தான் பெருமான் மீதும் நீங்காத அன்பு வரும். பத்தர் சித்தர்களாம் பணிவுற்று வழங்கக்கூடிய திருத்திலதைப்பதி மத்த யானையும் வந்து வழிபாடு செய்யக்கூடிய திருமதிமுத்தமே. 11வது பாடல். மந்தமாறும் பொழில் சோர்த்திலதை மதிமுத்தர் மேல் கந்தமாறும் கடல் காளி உள்ளான் தமிழ் ஞான சம்பந்தன் மாலை பழிதீர நின்று ஏத்த வல்லார்கள் போய் சிந்தை செய்வார் சிவன் சேவடி சேர்வது திண்ணமே. திருச்சிற்றம்பலம். சிவன் சேவடி சேர்தல் திண்ணம் என்று ஆணைப்பதிகமாகவே இந்த பதியத்தை திருஞான சம்பந்த பெருமான் அருளியிருக்கின்றார். தென்றல் காற்று வீசும் சோலைகள் சூழ்ந்த திருத்திலதைப்பதியில் விளங்கும் மதிமுத்தத்தில் எழுந்தருளி வீற்றிருந்த அருள் செய்யக்கூடிய திருமதிமுத்தேச பெருமான் அவரை காளிப்பதியில் திரு அவதாரம் செய்த திருஞான சம்பந்த பெருமான் பாடி அருளிய இந்த பதிக பாமாலையை பழிதீர நின்று ஏத்தனமா. அப்படி அறநூல்களில் விளக்கியவற்றை செய்யாது இருப்பதும் செய்ய வேண்டிய அறச்செயல்களை செய்தலுமே பழிதீர்தல். அப்படி பழி இல்லாமல் நின்று பணிந்து ஏத்த வல்லவர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா சிவன் அடியையே சிந்தை செய்பவர்கள். அவர்கள் பெருமானுடைய சிவனுடைய சேவடியை சேர்வது திண்ணமே உறுதி என்று ஆணையிட்டுள்ளார். பழிதீர நின்று ஏத்தனோ, பெருமானையே சிந்தையில் வைத்து ஏத்தனோ, நாவார பாடி ஏத்தனோ, மலர் மாலைகளும் குங்குலிய புகையும் விம்மும்படியாக பெருமானை வழிபாடு செய்யணும். பெருமானுடைய திருக்கோயிலுக்கு வந்து அவனுடைய அருளை பேணி நிற்கணும்.
பணிவு உற்று இறைஞ்சி நிற்பவர்களுக்கு குறிப்பு உணர்ந்து அருள் செய்யக்கூடிய பெருமான். அவனுடைய திருவடியையே சிந்தையில் வைத்திருப்பவர்கள் அவனுடைய திருவருளை சேர்வது திண்ணமே. திருச்சிற்றம்பலம். அருள்மிகு பொற்கொடி நாயகியம்மை உடனாய் உரையும் திருமதி முத்தேசர் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு திருஞான சம்பந்த பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்.